ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, காட் சாங்ஸ் போட்டால் மானிட்டைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது யூடியூப்பில் இந்த காட் சாங்ஸ்லாம் போட்டால் மானிட்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த சாங் மட்டும் கிடையாது, நிறைய பேர் நிறைய சாங்ஸ்லாம் ஷேர் பண்ணி பார்க்குறேன். ரீமிக்ஸ் சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை சினிமா சாங்ஸே வந்து இந்த பேஸ் பூஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி அதுலேயே நிறைய விதமாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் சாங்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷனே கிடைக்காதுங்க. இதை பற்றி தெரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு இந்த ரூல்ஸே தெரிய மாட்டேங்குது. ரூல்ஸ் தெரியாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, சாங்ஸ் எடுத்து போட்டாலும் மானிட்டேஷன் ஆகும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஆகவே ஆகாது. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரும், வாட்ச் ஹவர்ஸ் வரும், நல்லா ரீச் ஆகும். ஆனால் உங்களுக்கு யூடியூப்பில் நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து தரவே மாட்டாங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. எதனால் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா, அதுதான் யூடியூபோட ரூல்ஸே. ஓகேங்களா? ஒரு வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸை காட்டி நீங்கள் வீடியோ போட்டிருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லை, என்னால் ஃபேஸெல்லாம் காட்ட முடியாதுன்னா நீங்கள் உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஏதாவது வீடியோ போட்டிருக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபேஸ் இல்லை வாய்ஸ் ஓவர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று உங்கள் வீடியோவில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபேஸ் இல்லை வாய்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த வீடியோ போட்டாலுமே அதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு மானிட்டேஷனே யூடியூப்பில் தரமாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் சொந்த வாய்ஸ் இல்லைனா ஃபேஸை தான் யூஸ் பண்ணணும். மற்றவங்களுடைய வாய்ஸோ இல்லை ஃபேஸோ எடுத்து நீங்கள் வீடியோ போடக்கூடாதுங்க. உங்கள் சொந்த ஒரிஜினல் வாய்ஸ் இல்லைனா ஃபேஸை தான் காட்டி வீடியோ போடணும். அப்போ தான் யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்கும். அதையும் ஞாபகம் வச்சுங்க. உடனே சில பேர் சொல்லலாம், இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கின சேனலை பார்த்துருக்கேன். அவங்க வந்து வெறும் இந்த மாதிரி காட் சாங்ஸ் இல்லை சினிமா சாங்ஸ் தான் போடுறாங்க. ஆனால் அவங்க மட்டும் படம் சம்பாதிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் தரமாட்டாங்க. ஆனால் அவங்க எப்படி மானிட்டேஷன் வாங்கியிருப்பாங்கன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க யூடியூப் கிட்ட ஃபஸ்ட்டு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து இந்த மாதிரி சாங்ஸ்லாம் போட்டு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க சொந்த வாய்ஸோ இல்லை ஃபேஸோ காட்டி வீடியோ போட்டு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. யூடியூப் அவங்களோட சொந்த வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் மானிட்டேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் வியூஸ் பார்க்காம போயிருக்கலாம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சாங்ஸ்லாம் எடுத்து போட்டு அவங்க வந்து மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சேனலை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து அவங்க பழசாக போட்ட வீடியோவை ப்ரைவேட் கூட பண்ணிட்டு இருக்கலாம். அதனால் அவங்க பழைய வீடியோ கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அவங்க எப்படி வீடியோ போட்டு மானிட்டேஷன் வாங்கினான்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு சாங் இருக்கிறதுனால இப்படி தான் மானிட்டேஷன் வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சி நீங்களும் அதே மாதிரி சாங்ஸ் போட்டு யூடியூப்பில் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. என்ன ப்ரோ, அப்போ யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம்னா இந்த மாதிரி சாங்ஸ்லாம் போடலாமா? அப்போ மட்டும் யூடியூப் எதுவும் செய்ய மாட்டாங்களா? பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாதுங்க. இதில் ஒரு 50-50 சான்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஓகேங்களா? என்ன விஷயம்னா, யூடியூப்பில் ஆல்ரெடி இல்லாத ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் போட்டு ஃபஸ்ட் வாட்டி அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னேன்ல, அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் யூடியூப்பில் இல்லாத சாங்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து நீங்கள் போடும்போது யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும் தான். அப்போதைக்கு மானிட்டைஸ் பண்ணலாம். யூடியூப் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்படியே இருந்துருவாங்க மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் இது ஒரு லெவல் வரையும் தான். ஓகேங்களா? ஆனால் அது எப்போ கேன்சல் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வாய்ஸ் ஓவர் இல்லாமல் இல்லை ஃபேஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்து மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக நடக்குங்க. ஓகேங்களா? ஆனால் எப்போ நடக்குன்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறது, நம்ம எப்போ வீடியோ போட்டாலுமே உங்கள் வாய்ஸ் வச்சாச்சும் வீடியோ போடணும். அப்படி இல்லைனா ஃபேஸ் வச்சாச்சும் வீடியோ போடணும். இது ரெண்டுமே இல்லாத நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு பணம் சம்பாதிச்சாலும் அது ஷார்ட் டைமாக தான் பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லாங் டைமாக அதை வச்சு போக முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே யூடியூப் வந்து உங்கள் மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால் இது ரொம்ப ரிஸ்க். ஓகேங்களா? சில பேர் செய்வாங்க. இந்த மாதிரி வெறும் சாங்ஸ் மட்டும் போட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கக்கிட்ட எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? நிறைய சாங்ஸ் வந்து அவங்க போட்டு ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரி வீடியோ போடணும், என்ன மாதிரி வீடியோ போட்டால் நம்மளுக்கு மானிட்டேஷன் வந்து பண்ண முடியும், எது போட்டால் கேன்சல் ஆகிடும், இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குமே எப்போ வேணால் மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகலாம். எப்போ வேணால் யூடியூப் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது எப்போன்னு தான் பார்த்தீங்கன்னா, அது அவங்க யூஸ் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? இது போகலாம், ஆனால் ரொம்ப நாள் போக முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது எப்போவுமே ரிஸ்க் தான். எப்படி நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் நான் பார்க்குறேங்க. 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன், 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்களாம் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டேன் ப்ரோ, எனக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு, திரும்பவும் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுங்கன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. உங்களால் இல்லை ப்ரோ, நான் வந்து மேனேஜ் பண்ணுவேன், நான் ஷார்ட் டைமாக தான் இந்த சேனல் வச்சுருக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆல்ரெடி யார் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து இல்லை ஃபேஸை காட்டி வீடியோ போட்டால் தான் மானிட்டேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் போனால் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு அதில் பிரச்சனை வராது. ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு தான். அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னு நம்ம Instagram பேஜ் இருக்குது, அதுலேயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.